இந்த வீடியோவில் பொது அறிவு தகவல்கள் தொடர்பாக பார்க்கலாம். இலங்கையில் கிராம உத்தியோகத்தர் பதவியின் ஆரம்பமானது மன்னனின் காலத்திலிருந்து தோற்றம் பெற்றது. ஸ்ரீ விக்கிரம ராஜசிங்கன் பிரித்தானியர் காலத்தில் காணப்பட்ட விதான என்ற பதவியானது சுதந்திரத்தின் பின்னர் எத்தனையாம் ஆண்டு அரசின் உத்தியோகபூர்வ பதவியாக மாற்றப்பட்டது? 1963. இலங்கையின் ஜனாதிபதிகளில் ஆரம்பத்தில் ஒரு கிராம சேவக உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்தவர் மைத்திரிபால சிறிசேன. அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் எத்தனையாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி? 9வது. கிராம உத்தியோகத்தர் பதவி நியமமானது அமைச்சின் கீழ் வழங்கப்படுகின்றது? பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு. இலங்கையில் முதல் உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் நிர்வாக அமைச்சர் DS சேனநாயக்கா. இலங்கையில் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் எப்போது இடம்பெற்றது? 1947. இலங்கையில் ஆளுநர் நாயகமாக மகா தேசாதிபதி பதவி வகித்த முதல் இலங்கையர் வில்லியம் கோபல்லாவர். இலங்கையில் தற்போது எத்தனை கிராம சேவகர் பிரிவுகள் உள்ளன? 14,021. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சிக்கு பொறுப்பான தற்போதைய அமைச்சர் AHMH சண்டன அபேரட்ன. இலங்கையில் உள்ள நிர்வாக மற்றும் தேர்தல் மாவட்டங்களின் எண்ணிக்கை முறையே 25,22. இலங்கையில் இறுதியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் முல்லைத்தீவு. 1833 கோல்புரக்கமரன் யாப்பு சீர்திருத்தத்தின் படி நிர்வாக வசதிக்காக எத்தனை அலகுகளாக நாடு பிரிக்கப்பட்டது? 5. கிராம அலுவலர் ஒருவர் நேரடியாக யாருக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவராவர்? பிரதேச செயலாளர். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு எப்பெயர் கொண்டு அழைக்கப்படும்? நிலைமை தர. இலங்கையில் மாகாண சபை முறைமை எத்தனையாவது யாப்பு சீர்திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? 13வது. மாகாண சபையொன்றின் பிரதானியாக கருதப்படுபவர் ஆளுநர். தற்போதைய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக ரன்வில. இலங்கையின் தற்போதைய பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய. இலங்கையின் தற்போதைய பரப்பளவு எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? 65,610 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர். எவ்வளவு அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? பெல்ஜியம், புருசெல்ஸ். கிராம அலுவலரினால் வழங்கப்படும் வதிவிடச் சான்றிதழானது எவ்வளவு காலம் செல்லுபடியாகும்? 3 மாதங்கள். இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது மாநகர சபை கொழும்பு. 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு ஜாப்பினை வரைந்தவராக கருதப்படுபவர் AJ வில்சன். 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு ஜாப்பானது காலத்தில் கொண்டு வரப்பட்டது? ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. இலங்கையில் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் அதிகார சபை எங்கு அமைந்துள்ளது? நிலமெதர. 2025ஆம் ஆண்டு உலக சுகாதார தினத்தின் கருப்பொருள் ஆரோக்கியமான தொடக்கம், நம்பிக்கைக்குரிய எதிர்காலம். உலகில் பெரும்பாலான நாடுகளுடன் விசா இல்லா அணுகலை கொண்டுள்ள கடவுச்சீட்டு எது? சிங்கப்பூர். இலங்கையில் 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி நாணய சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்ட மிக உயர்ந்த மதிப்பு கொண்ட நாணயத்தால் 5,000 ரூபாய். 2025ஆம் ஆண்டு அதிக பிரபல்யமான கணிப்பொறி செயற்கை நுண்ணறிவு கருவி ஜெமினி. 2025ஆம் ஆண்டு அதிக பிரபல்யமான இணைய தேடல் கருவி கூகுள். ரஷ்யாவின் அதிபராக 5வது முறையாக பதவியேற்றுக் கொண்டவர் விளாடிமிர் புதின். 2025ஆம் ஆண்டு மனித உரிமைகள் முதலிடம் பெற்ற நாடு ஸ்வீடன். 2025 ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்ற மாநாடு COP30 நடைபெற்ற நாடு பிரேசில். 2025ஆம் ஆண்டு சர்வதேச பெண்கள் தினத்தின் கருப்பொருள் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கும் உரிமைகள், சமத்துவம், அதிகாரம். 2025 கடவுச்சீட்டு குறியீட்டில் உலக தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ள நாடு. சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டினை கொண்ட நாடு சிங்கப்பூர். 2025 உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் பிளாஸ்டிக் மாசடைதலை தடுத்தல். இலங்கை உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர்
பிரீத்தி பத்ம சுரசேன. நாட்டில் போதைப் பொருளினை இல்லாதொழிப்பதற்காக அரசாங்கத்தினால் அண்மையில் செயற்படுத்தப்பட்ட தேசிய வேலை திட்டத்தின் பெயர் முழு நாடும் ஒன்றாக. 2026 உலக உதைப்பந்தாட்ட போட்டியினை நடத்தவுள்ள நாடுகள் கனடா, மெக்சிகோ, USA. இலங்கையில் மிக உயரத்தில் அமைந்துள்ள கிராமம் சாந்திபுர. இலங்கையில் நடாத்தப்பட்ட பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பில் பயன்படுத்தப்பட்ட இரு சின்னங்களும் விளக்கு, குடம். ஆசியாவின் வெள்ளிமணி என அறியப்படும் நபர் SWRD பண்டாரநாயக்க. இலங்கையில் தற்போதைய ஜனாதிபதி செயலாளர் டாக்டர் நந்திகா சனத் குமணஜக. இலங்கையின் செரண்டிப் என பெயர் கொண்டு அழைத்தவர்கள் அரேபியர்கள். உலகின் மிக நீண்ட முத்திரையை வெளியிட்டுள்ள நாடு பிலிப்பைன்ஸ். கச்சதீவு உடன்படிக்கையினை மேற்கொண்டவர் இந்திரா காந்தி மற்றும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. 2026 நடைபெறவுள்ள இந்திய பொது தேர்தலில் மிக அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. லோக்சபா என்ற சபை எந்த நாட்டின் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையாகும்? இந்தியா. 2025 ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதினை பெற்ற திரைப்படம் அனோரா. 2025 டிசம்பரில் இலங்கையில் அறிவிக்கப்பட்ட விசேட விடுமுறை நாட்கள் 6 நாட்கள். 26, 27, 28, 29, 30, 31 மொத்தம் 6 நாட்கள். இலங்கையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 2025 3ஆம் காலாண்டில் பதிவான வளர்ச்சி 5.4%. சர்வதேச மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. 2025 உலக தினத்தின் கருப்பொருள் சமூகங்களை மையப்படுத்தி சமூகங்களின் வழிகாட்டலில். 2024 டிசம்பர் 2, 2025 உலகில் நாட்டில் படுகொலைகள் இடம்பெற்றன? வெனிசுலா. 2025 புகழ்பெற்ற டைம் பத்திரிகை ஆண்டின் சிறந்த நபராக தெரிவு செய்யப்பட்டவர் ஹொஞ்சலீசா வான்ஸ். 2025 டிசம்பர் 14 அன்று உலகின் எந்த நாட்டின் அதிபர் நாட்டை விட்டு வெளியேறினர்? தென்கொரியா. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவிற்கான ஏற்றுமதிகளுக்கு இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள தீர்வை 20%. 2025 உலக அழகியாக மிஸ் வேர்ல்டாக தெரிவு செய்யப்பட்டவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? தாய்லாந்து. ஒபல் சுச்சாட்டா ஸ்வாங்க்ரே. யாருடைய காலத்தில் அரசின் உத்தியோகபூர்வ பதவி ஒன்றாக கிராம சேவகர் என்ற பதவியானது அங்கீகரிக்கப்பட்டது? சர் ஜோன் கொத்தலாவல. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள கிராம அலுவலர் என்ற பதவி பெயரானது எத்தனையாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 1993. பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைப்பின் தற்போதைய செயலாளர் அலகோ பண்டார. பிரித்தானியர் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட சிலோன் சிவில் சேவையானது ஒழிக்கப்பட்டு எத்தனையாம் ஆண்டு சிலோன் நிர்வாக சேவையாக மாற்றப்பட்டது? 1963. சிலோன் சிவில் சேவையின் முதல் இலங்கையர் சர் பொன்னம்பலம் அருணாச்சலம். 2025 இதுவரையான காலப்பகுதியிலும் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் அதிகளவானோர் எந்த நாட்டை சேர்ந்தோர்? இந்தியா. 2050 உலக பொருளாதார பலத்தில் முதலிடம் வகிக்கும் நாடு என்று எதிர்வு கூறப்பட்டுள்ள நாடு சீனா. இலங்கையின் உயர் பதவி அடிப்படையில் சரியான இறங்கு வரிசை ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், பிரதம நிதியரசர், கபினட் அமைச்சர். இலங்கையில் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட சனத்தொகை கணிப்பீடானது எத்தனையாவது கணிப்பீடாகும்? 15. இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட கணிப்பீட்டின்படி இலங்கையின் மொத்த சனத்தொகை பெண் ஆண் விகிதம் முறையே 51.7%, 48.3%. நன்றி.